ராகுல் காந்தி வந்து ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. என்னன்னா உண்மையான நெருக்கடிகளை வந்து பட்ஜெட் கண்டுகொள்ளலங்கிற மாதிரி. காங்கிரஸ் வந்து இந்த பட்ஜெட்டை எப்படி பாக்குறீங்க? அதாவது வந்து இந்த பட்ஜெட்டில் கரெக்டாக சொல்லணும்னா ஒன்றுமே இல்லை. நோ விஷன், நோ ஐடியா, எதுவுமே இல்லை. விஜயதரணி மேடம் அவங்க பேசும்போது எதிர்த்து பேசுகிறோன்னு நினச்சி அவங்க ஒரு உண்மையை கன்ஃபர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு அந்த உண்மைகள்லாம் நான் என்னன்னு சொல்கிறேன். அவங்க சொன்னதுலேயே அவங்க உண்மைகள்லாம் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எக்கனாமிக் சர்வேவே சொல்லிச்சு என்னென்னா வந்து நம்மளுக்கு வந்து இப்போ 2008 உலகமே உலக பொருளாதாரமே பெரும் நெருக்கடியில் வர அளவுக்கு கிரேட் டிப்ரெஷன் வந்தது. சரிங்களா? இன்றைக்கி எக்கனாமிக் சர்வே படி திரும்பி அதை விட மோசமான ஒரு ரிசெஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. இந்த பட்ஜெட் எந்த விதத்தில் அதை அட்ரஸ் பண்ணியிருக்கு? எந்தலையும் அட்ரஸ் பண்ணல. உண்மையாலே இன்றைக்கி இந்தியாவோட எக்கனாமி மோசமாக இருக்குது. அதை வந்து அவங்களுக்கே தெரியாமல் விஜயதரணி மேடம் வந்து கன்ஃபர்ஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இந்தியாவோட எக்கனாமி ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரியா விஜயதரணி மேடம் பேசும்போது சொல்கிறாங்க, மேடம் டெவல்யூஷன் 41% தான். சரிங்களா? டேக்ஸ் டெவல்யூஷன் 41% தான். 16th ஃபைனான்ஸ் கமிஷன் சொன்னதை தான் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. மாநிலங்கள் 50% கேட்டாங்க. ஏன் நீங்கள் இருக்கிற ஒடிசா உங்கள் கவர்மெண்ட் இருக்க ஒடிசா மாநிலத்தில் கேட்கலையா? நீங்கள் உங்கள் கவர்மெண்ட் இருக்க ஒடிசா மாநிலத்திலே 50% வேணும்னு கேட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல வரேன். இந்த அடித்தட்டு மக்கள், இந்த நம்ம விவசாயிக, இவங்க யாருக்குமே எதுவுமே இல்லாத பட்ஜெட் இந்த பட்ஜெட்டில் என்ன இருக்குன்னா வெறும் இவங்க வழக்கமாக ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க. சரிங்களா? காலங்காலமாக கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இதே விஷயங்களை தான் சொல்கிறாங்க ரிப்பீட்டேட்டிவாக. என்னன்னா இப்போ திரும்பி நாங்கள் டெக்ஸ்டைல் செக்டார்ன்றாங்க. 2016 பட்ஜெட்டில் இதே தான் சொன்னீங்க. நாங்கள் அப்பாரல் செக்டாரில் கோடிக்கணக்கில் வேலை, ஒரு 3-4 வருஷத்தில் கோடிக்கணக்கில் வேலை வாய்ப்பு உற்பத்தி பண்ணுவோம். நீங்கள் இது வரைக்கும் எங்கே பண்ணீங்க? இன்னும் இப்போவும் அதே தான் சொல்கிறீங்க. அதே மாதிரி பட்ஜெட்டில் திரும்பி அதே சொல்லியிருக்காங்க. யூத்துக்கு வந்து டெவலப்மெண்ட் ஏதோ டெவலப்மெண்ட் கொடுப்போன்ட்டு இதே தான் சொல்கிறீங்க. வருஷம் சொல்கிறீங்க. என்ன நடந்திருக்கு இது வரைக்கும்? ஏன் போன பட்ஜெட்டுக்கு முன்னாடி பட்ஜெட்டுக்கு சொன்னீங்களே பிஎல்ஐ ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் என்ன ஆயிருக்கு? அதே மாதிரி இஎல்ஐ எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் என்ன ஆயிருக்கு? 4 கோடி வேலை வாய்ப்பு உருவாக்குவோன்னுங்களே, எங்கே உற்பத்தி பண்ணியிருக்கீங்க? ஒரு வேலை வாய்ப்பு எங்கே உற்பத்தி பண்ணியிருக்கீங்க? நாட்டோட எக்கனாமி ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. இன்றைக்கி உங்கள் பட்ஜெட்டோட ஃபெயிலியரை எதிர்கட்சிகள் இல்லை, மார்க்கெட் உணர்த்தியிருக்கு. இன்றைக்கி உங்கள் பட்ஜெட்டோட ஃபெயிலியரை மார்க்கெட் உணர்த்தியிருக்கு. அதாவது பல இந்த இந்தியா டுடே பல இதில் டைட்டிலே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லீட்ஸ், மார்க்கெட் கிராஷ். 2800 சென்சஸ் புள்ளி வந்து 2800 புள்ளி கம்மியாக இருக்குது. தொடர்ந்து இதே தான் பண்ணிகிட்ருக்கீங்க. அதே மாதிரி இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸுன்ற விஷயத்தில் எது இந்த நாட்டோட வளத்தை சூறையாடுறதுக்காக இதை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களான்னு போக தான் தெரியும். இன்றைக்கி ஆரவல்லியில் பெரிய இஷ்யூ போயிட்டுருக்கு. ஆரவல்லியில் நீங்கள் ஒரு புது கிளாஸிஃபிகேஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. இன்றைக்கி அதனால் அங்கே இருக்க பழங்குடியின மக்கள் போராடிட்டு இருக்காங்க. ஆரவல்லி மலைகள் இந்தியாவோட ஹெரிட்டேஜாக இருக்க ஆரவல்லி மலைகளும் நேச்சுரல் ரிசோர்ஸஸே போயிடுங்க. நீங்கள் அப்ரூவல் கொடுத்த உங்கள் கவர்மெண்ட் கொடுத்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ்னால எவ்வளோ நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வந்திருக்கு. வெறும் பெருமுதலாளிகளுக்காக மட்டும்தான் இது வரைக்கும் இந்த கவர்மெண்ட் இருந்திருக்கு, சாதாரண மக்களுக்காக இல்லை. சரி, விவசாயிகளுக்கு என்ன இருக்குது? அதான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் மேடம் கன்ஃபர்ஸ் பண்ணாங்க. பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ், ரிவர்ஸ்ட் எஸ்டிமேட்ஸ். அதுதான் சொல்கிறோம். நீங்கள் எல்லா இடத்துலையுமே ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ் நீங்கள் சொல்கிறத செய்யறதே இல்லை. நீங்கள் பட்ஜெட் எஸ்டிமேட்டுன்னு ஒரு பேரளவுக்கு வெறும் 1 லட்சம் கோடி ரூபான்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அறிவிப்பீங்க. ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸில் ஏன் அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை? நீங்கள் எந்த மாநிலத்துலையுமே பண்ண மாட்டீங்க. நீங்கள் ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அதில் பெரிய கேப் இருக்கும். அதே மாதிரி டெஃபிசிட்டை பற்றி பேசினாங்க மேடம், பற்றாக்குறை பற்றி. ஏன் எஃப்ஆர்பிஎம் ரூல்ஸு 3%, நீங்கள் இன்றைக்கி 4.5 4.9 நாங்கள் பெரிய சாதனம் சொல்கிறீங்க. எஃப்ஆர்பிஎம் ரெகுலேஷன் படி ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை உங்களால் 3% எடுத்துகிட்டு வரவே முடியல. கோவிடுக்கு முன்னாடியே இங்கே எக்கனாமி ரொம்ப டவுனாக தான் இருக்குது. அதாவது வந்து இந்தியாவோட எக்கனாமியை எந்த விதத்துலையுமே அட்ரஸ் பண்ணல. மேனுஃபேக்சரிங் செக்டாரோட க்ரோத் ரொம்ப மோசமாக இருக்குது. வெறும் 2.9% தான் இருக்குது மேனுஃபேக்சரிங் எக்கனாமியோட க்ரோத்து. மேனுஃபேக்சரிங் செக்டாரோட டோட்டலே 13% ஆஃப் ஜிடிபிலே ஸ்டாக்னேட் ஆகி நின்றுட்டுருக்கு. இதை எந்த விதத்துலையுமே இந்த பட்ஜெட் அட்ரஸ் பண்ணல. அதே மாதிரி நாளைக்கு ஒரு ரிசெஷன் வந்தோன்னா எப்படி கிராஸ் ரூட்டில் அடித்தட்டு மக்கள்கிட்ட எப்படி பணம் போகும்? எப்படி இந்த இஷ்யூவை அட்ரஸ் பண்ண போகிறீங்க? எதுவுமே இல்லை இந்த பட்ஜெட்டில். எந்த மேஜர் ஸ்கீம்ஸ் இருக்குது? எந்த மேஜர் ஸ்கீம்ஸும் கிடையாது. எந்த புஷ்ஷும் கிடையாது. எந்த ஸ்ட்ரக்சரல் ரீஃபார்ம்ஸும் கிடையாது. ஒன்றுமே இல்லை. இவங்க சும்மா வருஷம் எல்லா பட்ஜெட்லேயும் சொல்லுவாங்க, நாங்கள் 2 கோடி பேருக்கு வேலை தரப்போகிறோம், 4 கோடி பேருக்கு வேலை தரப்போகிறோம், நாங்கள் ட்ரைனிங் கொடுக்க போகிறோம், நாங்கள் டெக்ஸ்டைல் செக்டாரில் பண்ண போகிறோம். அதே மாதிரி இன்றைக்கி யூஎஸ் ட்ரம்ப் இம்ப்ளிமெண்ட் பண்ண டேரிஃப்னால என்ன நடந்திருக்கு? அந்த டேரிஃப்னால எவ்வளோ பெரிய டெக்ஸ்டைல் செக்டாருக்கு
எவ்வளோ பெரிய டெக்ஸ்டைல் செக்டாராக இருக்கட்டும் சரி, எல்லா செக்டார்லையுமே எவ்வளோ பெரிய பின்னாடி அதை எந்த இடத்துல இந்த பட்ஜெட் அட்ரஸ் பண்ணியிருக்கு? ஒரு இஷ்யூ இந்த பட்ஜெட் அட்ரஸ் பண்ணல, எங்குமே அட்ரஸ் பண்ணல. டாக்ஸ் டெவல்யூஷனையும் நீங்கள் டாக்ஸ் டெவல்யூஷனும் நீங்கள் மற்ற இதுக்கு கொடுக்குற இன்சென்டிவ்ஸு சப்சிடிஸ்லாம் ஒன்றா எல்லாத்தையும் சேர்த்து 51% சொல்கிறீங்க. இது உண்மையா? இது உண்மைக்கு புறமான விஷயம் இல்லையா? உங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு? சரிங்களா, டாக்ஸ் டெவல்யூஷன் 41% தானே கொடுக்குறீங்க. அதை ஏன் மாநிலங்கள் 50ன்னு கேட்குறாங்க? அதுவும் எவ்வளோ, எந்த மாநிலங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க? யூபி கொடுக்குறதா தமிழ்நாடு கொடுக்குறீங்களா? போன வாட்டி பீகாருக்கான பட்ஜெட்டு சொன்னீங்க, கிட்டத்தட்ட 60,000 கோடிக்கு ஸ்கீம்ஸ் அறிவிச்சிங்க பீகாருக்கு. அதே மாதிரி ஆந்திராவுக்கு 10,000 கோடிக்கு ஸ்கீம்ஸ் அறிவிச்சிங்க. இன்னைக்கு தமிழ்நாடு நாங்கள் எங்கள் உரிமையை தானே கேட்குறோம். சமகரிசா சிக்ஷா ஃபென்ஸு எங்கள் உரிமை தானே, அதை கொடுக்க வேண்டியதானே. ஜல்ஜீவன் சக்தியில் ஜல்ஜீவன் மிஷனில் கொடுக்க வேண்டியது எங்கள் உரிமை தானே. எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்ட்ஸை கொடுக்கலையா? உங்களுக்கு தேவையான ஆக்ரா, பாட்னா, போபால்லலாம் மெட்ரோக்கு அப்ரூவல் கொடுக்குறீங்களா? எங்களுக்கான கோயம்புத்தூர், மதுரைக்கு மெட்ரோக்கு ஏன் அப்ரூவல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அந்த டயர் 2 சிட்டிஸ்க்கு மட்டும் எப்படி கொடுக்குறீங்க? அங்கே 20 lakh பாப்புலேஷன் தாண்டிச்சா? இங்கே 2011ஓட சென்சஸ் படி தான் நீங்கள் சொல்கிறீங்களே தவிர இந்திய நிலைமைக்கு கோயம்புத்தூரில் அதை தாண்டி இருக்கணும். அப்ராக்சிமேட் ஃபிகர்ஸாக அதை தாண்டி இருக்கணும். தமிழ்நாடு இஷ்யூவை எந்த அட்ரஸ்லையுமே இவங்க அட்ரஸ் பண்ணலை. இது இன்னொன்று, இந்திய மக்களுக்கே ஒன்றும் இல்லை, வெறும் பெருமுதலாளிகளுக்கு. இவங்க காலங்காலமாக இவங்க கவர்மெண்ட் வந்ததுலேருந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதாவது மினிமம் கவர்மெண்ட்டு மேக்ஸிமம் கவர்னன்ஸ்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இது எப்படின்னா இந்த அன்ஃபெட்டட் கேபிட்டலிசம்னு சொல்லுவாங்க. அதாவது பெருமுதலாளிகளுக்காக இருக்கிறது, அன்ரெகுலேட்டட் கேபிட்டலிசம் மாதிரி தொடர்ந்து அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் கவர்மெண்ட் பண்ணது எல்லாமே ஃபெயிலியர். கார்பரேட் டேக்ஸை கம்மி பண்ணீங்க, 30-30+% இருந்தது 20+க்காக மாற்றினீங்க, திரும்பி கம்மி பண்ணீங்க, கார்பரேட் டேக்ஸ் பண்ணீங்க. ஏன் இன்னி வரைக்கும் இந்தியாவோட எக்கனாமி பூஸ்ட் ஆகல? ஏன் எக்கனாமியை ரெனியூ பண்ண முடியல? எந்த இடத்துலையுமே பண்ண முடியல. இது கண்டினியூஸாக இந்த கவர்மெண்ட்டு தொடர்ந்து. இது எத்தனாவது பட்ஜெட்? இப்போ 11வது பட்ஜெட்டா? இது 12வது பட்ஜெட்டா? தொடர்ந்து இது எல்லாமே ஃபெயிலியர். இந்த பட்ஜெட்டும் ரொம்ப ஃபெயிலியர். தமிழகத்தை தொடர்ந்து இவங்க வஞ்சிச்சுட்டே வராங்க. அது மக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தொடர்ந்து உங்களுக்கு பாடம் கொடுத்துட்டே இருக்காங்க. இன்னும் வருங்காலங்கள்லேயும் உங்களுக்கு மிகப்பெரிய பாடத்தை இந்த தமிழக மக்கள் உங்களுக்கு காட்டுவாங்க.